அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தந்தூரி வெஜிடபிள் செய்வது எப்படின்ட்டு ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். அதற்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பாருங்க. வெஜிடபிள்ஸ் நீங்க எது வேணுமானாலும் கலந்துக்கலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க எல்லா வெஜிடபிள்ஸையும் கியூபா வெட்டிக்கிடுங்க. அதில முருங்கக்காய் வந்து நீளமா வெட்டிக்கிடுங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூனு. தந்தூரி மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு அரைச்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கிடுங்க. ட்ரையான வெந்தயக்கீரை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அது பிரச்சனை இல்லை. அது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நம்மளுக்கு உங்களுக்கு இந்த சமையல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக இருக்கிற நேரத்தில் இது சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. சும்மா கியூபாக வெட்டி போட்டு இதுங்க வேண்டியதுதான். ஒரு 3, 4 டேபிள் ஸ்பூன் ஒரு 100 கிராம்ஸ் போட்டுக்கலாம் தயிர். அதையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சிட வேண்டியதுதான். இது எல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் அதில் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம்ஸ் போல் ஒரு ஆயில் அதிலே ஆட் பண்ணிட வேண்டியது. ஆயில் ஆட் பண்ணிட்டு அப்படியே ஊற வச்சிட வேண்டியது. ஊற வச்சோம்னு சொன்னாக்கா ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சிட்டாக்கா அது நல்லா எல்லா மசாலா எல்லாம் அதிலே மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா ஃப்ரை பேன் ஒன்று வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஏன் சொன்னால் ஆல்ரெடி நம்ம அதில் ஆட் பண்ணிருக்கோம் ஆயிலு. அதெல்லாம் ஜாஸ்தி தேவைப்படாது. முழு ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. இதில் மெயின் என்னன்னாக்கா ஃப்ரை பேனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்லிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே பெரட்டி வச்சுக்கிறத எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நீங்கள் போயிடலாம். அது நீங்கள் கலர் பவுட்ரு அது இது எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம காஷ்மீரி மிளகா பொடி ஆட் பண்ணிக்கிறனால அதுவே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஸ்லிம்மில் அடுப்பை வச்சுட்டு நீங்கள் போயிட்டேன்னாக்கா ரொம்ப அருமையான டேஸ்டியான ஒரு தந்தூரி வெஜிடபிள் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்துக்கிட்டு ரொட்டி, சப்பாத்தி, சோறு இது எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சமைக்க தெரியாத ஒரு ஆளாக இருந்தாலும் இதை பார்த்தோன்னே ஈஸியாக சமைச்சிருவீங்க நான் நம்புகிறேன். சமைச்சிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை லெஜெண்டரி டிஸ்கவரியுடன் இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.